எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஐயப்பர் கோவில் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ண போகிறோங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இதே கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு 3 மிக சிறப்புமிக்க ஒரு ஐயப்பர் கோவில்லாம் பார்த்தாங்க. அது பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தளம், குளத்துப்போயா, ஆரியாங்கம் இந்த கோவில்லாம் பார்த்தாங்க. நம்ம இதுக்கு அடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா எரிமேலி, அப்புறம் சபரிமலை ஐயப்பன் கோவில் இதெல்லாம் பார்க்க பாருங்க. இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம இந்த அச்சங்கோவில் இருந்தாச்சுங்க, மலைக்கு மேலே இருக்குது. இந்த காட்டு வழி பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த அச்சங்கோவில் காட்டு வழி பயணம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முந்தின வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 வீலர், கார், வேன் இதெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடம் வசதிலாம் இருக்குங்க. இதுதான் ஐயப்பர் கோவில். 18 படிகளை கொண்டு இந்த ஐயப்பர் கோவில் இருக்குங்க. இந்த 18 படிகள் தான் பெண்கள் ஏறலாங்க. இந்த கோவிலை பற்றின கருத்துலாம் நான் பின்னாடி சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு எதிரில் இருக்கிற கருப்பண்ணசாமி, அது இந்த கோவிலுக்கு ரொம்ப சிறப்புங்க. நம்ம வீரமணிதாசன் பாடலில் கேள்விப்பட்டிருப்போம். அச்சங்கோவில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவராம் அப்படின்னு ஒரு லைன் வரும்லங்க. அது இந்த கோவிலை வச்சு இந்த கருப்பண்ணசாமி குறிப்பாக வச்சு தாங்க பாடியிருப்பார். இந்த கோவிலில் தான் ஐயப்பருக்கு எதிரில் பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமிக்குன்னு ஒரு தனி சன்னதி பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கருப்பண்ணசாமி கோவில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த அச்சங்கோவில் ஐயப்பன் கோவிலுக்கு எதிரில் இருக்கிற ஐயப்பனுடைய காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசாமி இவரோட தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமிக்கு பிரம்மாண்டமாக கோவில் அமைச்சு இருக்குங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கு சன்னதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பண்ணசாமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பாய் அம்மனுக்கும் சன்னதி இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சங்கிலி பூதத்தாருக்கும் சன்னதி அமைச்சிருக்காங்க. கூடவே சுடலை மாதம் சாமிக்கும் சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே இவங்களெல்லாம் நம்ம வழிபாட்டுது நம்ம அச்சங்கோவில் ஐயப்பனை தரிசிக்க போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பனுடைய காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசாமியை வணங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த அச்சங்கோவில் ஐயப்பன் கோவில் முன்னாடி தான் இருக்கிறோம். இந்த 18 படிகளை கடந்து நம்ம போக போகிறாங்க. இந்த 18 படிகள் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஏறலாங்க. சபரிமலையில் ஏன் 18 படிகள் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பர் நித்திய பிரம்மச்சாரியாக காட்சி அளிக்கிறாருங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூரணை, புஷ்கலை அப்படின்ற 2 மனைவிகளோட கல்யாண சாஸ்தாவாக இங்கே காட்சி அளிக்கிறாருங்க. ஆமாங்க, இங்கே இருக்கிற ஐயப்பருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த கோவிலை சுற்றி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணர், சிவன் பார்வதிக்கு, விநாயகருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ண பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனி சன்னதிகள்லாம் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா நாகாயி, நாகராஜா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு தனி சிறப்பாக இருக்குதுங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஐயப்பன் கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஐயப்பருடைய விக்கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானதுங்க. சபரிமலையில் இருக்கிற ஐயப்பர் சிலை கூட இது பார்த்திங்கன்னா பழமையானது இல்லைங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதை விட பழமையானது. ஏன்னா இருக்கிற ஐயப்பர் கோவில்களில் இருக்கிற சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சில இயற்கை சீற்றிடம், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ பேரழிவு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீ விபத்து இதனால் பார்த்திங்கன்னா ஐயப்பர் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஐயப்பர் விக்கிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான விக்கிரமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. இங்கே இருக்கிற ஐயப்பர் கோவில் சிறப்பு இது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பர் கோவிலில் வேறு எங்கேயும் இல்லாத போல் திருவிழாக்கள்லாம் நடத்துவாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 நாள் திருவிழா நடக்குங்க. அதில் 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஐயப்பர் கோவில் தேர் திருவிழா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த அச்சங்கோவில் ஐயப்பர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் 10 நாள் திருவிழா நடக்கும். அதில் 9ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்குங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவாங்கங்க. இந்த ஐயப்பர் கோவில் பார்த்தீங்கன்னா பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஐயப்பர் சிலை பரசுராமர் தான் தோற்றுவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சங்கோவில் ஐயப்பன் கோவிலை பற்றின சில சிறப்புகள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது எரிமலை போய் விளாக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் இதெல்லாம் நான் காட்ட போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுங்க. நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதுக்கு முந்தின வீடியோக்களில் போட்ட இந்த குளத்துப்புழா, ஆரியங்கா, பந்தளம் இந்த கோவில்லாம் விளாக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள்.